ஆப்கி அதாலத்தில் சிங்கர் கம்போசர் கைலாஷ் கேர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் மிகவும் பிடிவாதக்காரர். கைலாஷர், நீங்க சின்ன வயசுல இருந்து பிடிவாதக்காரர்னு கேள்விப்பட்டோம். உங்க அப்பா ஒரு பூஜை பாராயண பண்டிதர். அவருக்கு சமூகத்துல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. நீங்க புரோகிதர் ஆகணுங்கிறது அவருடைய ஆசை. ஆனா நான் செத்தாலும் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. जब भी मैं ख्वाबों में होता हूँ सबको है लगता मैं सोता हूँ सबसे जो मैं जुदा उसकी पनाहों में होता हूँ और दुनिया में जो भी अलग है लगता वो सबको गलत है. ரஜத் சார், இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமானவங்க. இந்த உலகத்துல அவன் எல்லாருக்கும் தப்பானவங்களா தெரிவான். கொஞ்சம் கூட யோசிக்காம சில பேர் அவங்க மேல ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணிடுவாங்க. அவங்க நினைக்கிறத சொல்லுவாங்க. திஸ் இஸ் நாட் கரெக்ட். दुनिया में जो भी अलग है लगता वो सबको गलत है और शिद्दत से आगे है जिद मेरी और वो भी मुद्दत तलक है. நான் ஒரு வாழ்க்கைங்கிறது எல்லாருமே வாழ்வாங்க. அதுல நான் பிடிவாதமா வாழ்றேன், ஆர்வமா வாழ்றேன். அந்த பைத்தியக்காரத்தனம் தான் ஒருவேளை என்ன கைலாஷ் கேர மாத்தி இருக்கலாம். முழுசா 18 வருஷ கரியர் சார். 18 வருஷத்துல பசங்க தரையை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இதுல தான் எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. சாயந்தர நேரத்துல கொஞ்சம் அப்படியே வேலையெல்லாம் பார்த்து முடிச்சோடனே ஷோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பிஸி ஆயிடுறாங்க. எனக்கு அது எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம உள்ள அமைதியற்றவரா இருந்தா நமக்கு ஒழுங்கா தூக்கமும் வராது. அப்புறம் அந்த கடவுள் நம்மளை பார்த்து சிரிப்பாரு. அதாவது, ஒரு பிறவில நீ நல்லா தூங்கிட்ட, இன்னொரு பிறவில நீ என்னென்னவோ செஞ்சிட்ட, இந்த பிறவில நீ ஒரு ஆர்வத்தோட பிறந்திருக்க. ஒவ்வொரு நொடியும் அந்த ஆர்வம் தான் காரணமா இருக்கு. அதன் காரணமா இந்த 18 வருஷத்துல 2000 பாடல்கள் 21 மொழிகள்ல. இது எனக்கே தெரியாது ரஜித் சார், இது எவ்வளவு ஸ்பீடா எப்படி நடக்குதுன்னு. இது கடவுள் அருளால தான். உங்களுக்கே தெரியாம ஆர்வத்துல பைத்தியக்காரத்தனமா மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு வீட்டை விட்டு ஓடிட்டீங்க. அதேதான். சின்ன வயசுல இருந்தே என்னுடைய ஆர்வம் வேற மாதிரி இருந்தது. என்னோட ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அதோட இந்த உலகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இல்லாததை பத்தி சில விஷயங்கள் இருந்தது. அதுதான் இந்த உலகத்துல பல பேரால பொறுக்க முடியல. சின்ன வயசுல இருந்தே நேரடியா எதா இருந்தாலும் பேச விரும்புறவன். இந்த உலகத்துல மக்கள் பொய் சொல்றதுக்கு எப்படி வீட்லயே கத்து கொடுக்கறாங்க. நான் ரஜித் சார் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு சின்ன பையனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம், அதாவது இந்த உலகம் சொல்றது ஒண்ணு, நடக்கிறது வேற ஒண்ணு. அது எப்படின்னா, இப்படி பாருங்களேன். நீங்க உங்க நாளை தொடங்குறீங்க, நல்ல மனசோட பூஜை பிரார்த்தனை எல்லாம் பண்றீங்க. அதுக்கு நடுவுல ஒரு போன் வருது. அப்ப அப்பா சொல்லுவாரு, போன்ல சொல்லு அப்பா டிராவல்ல இருக்காருன்னு, அவுட் ஆஃப் சிட்டில இருக்காரு, வெளியூர்ல இருக்காருன்னு சொல்லும்பாங்க. அப்ப அந்த பையன் இந்த விஷயத்த அவன் மைண்ட்ல வச்சுக்குவான். வீட்ல எல்லாரும் பொய் சொல்லக்கூடாது, உண்மையதான் பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பொய் சொல்ல கத்து தராங்க. அந்த சின்ன பையன் மனசுல இப்ப ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை நான் நேரடியா போட்டு உடைச்சிருவேன். இதுதான் என்னோட தப்பு. ஒரு தடவை இந்த மாதிரிதான் ஒரு விஷயத்த நான் நேரடியா சொல்லிட்டேன். எனக்கு பிடிவாதம் இருந்தது, கூடவே கொஞ்சம் அடியும் விழுந்தது. அடி விழுந்ததும் நான் உடனே வீட்டை விட்டு போயிட்டேன். வீட்டை விட்டு போகும்போது என் மனசுல ஒரே ஒரு பிடிவாதம் தான் இருந்தது. இந்த உலகத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நானும் இருக்கக்கூடாது. அதனால நான் வெளியில போய். நீங்க வெளியில போய் என்னவா இருந்தீங்க? தையல்காரரா இருந்தீங்க, ட்ரக் டிரைவரா இருந்தீங்க, பிரிண்டிங் பிரஸ்ல வேலை பார்த்தீங்க, சார்ட்டர்ட் அக்கவுண்ட்டுக்கு அசிஸ்டண்டா இருந்தீங்க. ஆமா சார். அப்போ மாயாவும் கிடைக்கல, ராமனும் கிடைக்கல. நான் எப்படி நினைக்கிறேன்னா, நீங்க பெரிய ஆளுங்கள்ட்ட கத்துக்கிட்டீங்க, நான் சூழ்நிலையால கத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இது மூலமா தான் வந்திருக்கேன். திடீர்னு என்ன படைச்சவரு ஏதோ கொஞ்சம் கழுவி விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். தூய்மையா எப்படின்னா, ஒரு டார்க் ரூம்ல நெகட்டிவ கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு கிளியர் பிக்சரா வரும். நீங்க உண்மையா நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணீங்க. குடிசையில தங்கியிருந்திருக்கீங்க, தெருக்கள்ல துணியெல்லாம் துவைச்சிருக்கீங்க, சில நேரங்கள்ல சாப்பிட எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்போர்ட்டர் ஆகணும்னு நினைச்சிருக்கீங்க. சார், நான் நினைச்சதெல்லாம் அடைஞ்சேன். நீங்க எக்ஸ்போர்ட்டர் கூட ஆனேன். ஹேண்ட்பர்க்,
ஜெர்மனில ஒரு சிட்டி ஹேண்ட்பர்க்குக்கு வித்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இங்க இருக்கிற மதர் தெரசா புடவைகள் உடன் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் செய்யப்பட்டதா இருக்கும். அது போல பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அப்புறம் ஆக்டிஃப்ராக்ட்ஸ் இருக்கும், டேபிள் லேம்ப்ஸ் இருக்கும், அப்புறம் வால் ஹேங்கிங் இருக்கும். அது ஸோ இதையெல்லாம் ராஜஸ்தான், ஜோத்பூர், ஜெய்ப்பூர், அப்புறம் இங்க இருக்கிற லால் கிலா, சுந்தர் நகர், இந்த ஊர்கள் எல்லாம் எனக்கு டீலர்ஸ் இருந்தாங்க. இவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அங்க அனுப்பி வைப்பேன். அப்ப எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்தது, எல்லாம் என் பிளான் படி. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒரு லாட் ஷிப்மெண்ட்ல ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அப்போ மனசுக்குள்ள அப்படியே ஒரு கெத்தான ஃபீலிங் வந்துருச்சு. அப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு, இது சரியா இருக்கு. அதுக்கப்புறம் நான் நொய்டால அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். அந்த அட்டாபீர் பக்கத்துல எனக்கு அந்த இடம் நல்ல ஞாபகம் இருக்கு நான் வாங்கின டைம்ல. ஆனா कहते हैं कि कश्तियां लाख नजदीक साहिल सही पर खुदा फिर कोई चाल चल जाएगा, तूने मखमूर नजरों से देखा तो है, क्या करोगे अगर दिल मचल जाएगा. ஸோ அப்படிதான் நடந்தது. ஒருத்தர் ஏதாவது ஒரு வேலையில வெற்றி அடைஞ்சா அதை தன்னுடைய தொழிலாவே ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தருக்கு சொந்த வீடு இல்லைனாலும் அவங்க ப்ராப்பர்ட்டி டீலரா இருப்பாங்க. ஒருத்தர் ஐஏஎஸ் இல்லைனாலும் ஐஏஎஸ் உருவாக்குற இன்ஸ்டிடியூட்டை ஓபன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டெல்லியில பல விதிவிலக்குகள் இருக்கு. டெல்லிக்கு இன்னொரு வரப்பிரசாதம் கடவுள் கொடுத்திருக்காரு. டெல்லியே நான் ஆட்டையை போட்டு சம்பாதிக்கிற இடம்னு சொல்லுவேன். இங்க ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி நடக்கும். அப்போ நான் வீட்டை விட்டு போன நிலைமையில எனக்கு எதுவும் தெரியாது. அதாவது வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ வீராப்ல வீட்டை விட்டு கிளம்புனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் கதை வேற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல சர்வைவ் ஆகணும், அதுலயும் முக்கியமா உயிரோட இருக்கணும். அதனால நான் நிறைய தடவை ஆர்ட் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இன்னும் சில நேரங்கள்ல வருஷ கணக்குல எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு இடம் இருக்காது. ஏன்னா நான் ஆர்ட் டைமிங்ஸ்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுலயும் ஒருத்தர்கிட்ட டிகிரியே இல்லைன்னா அவருக்கு எந்த ஒரு டைமிங்கும் இருக்காது, எந்த ஒரு ஷெடியூலும் இருக்காது. அவங்க கிட்ட இறக்கமே இல்லாத மாதிரி தான் வேலையே வாங்குவாங்க. இந்த மாதிரி என்னோட ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப வித்தியாசமான முறையில தான் நடந்தது. ஆனா இது உண்மையா? எல்லா விஷயத்திலயும் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க புரோகிதராகிறது எவ்வளவு பெட்டர், அப்பா தொழிலையே செய்யலான்னு ரிஷிகேஷி கிளம்பிட்டீங்க. ஆமா, அந்த நேரத்துல நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், சூழ்நிலையே புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் என் அப்பா சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. அப்பா, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு மகான் அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் கிடைச்சாரு. சப்தர்ச்சன் என்க்ளேவ்ல ஆசிரமம் இப்பவும் இருக்கு. அப்போ அவரு என்கிட்ட சொன்னாரு, வாப்பா நீ இப்போ என் கூட வா, பரமாத் நிகேதன் ரிஷிகேஷ்ல அங்கே நீ கத்துக்க அப்படின்னாரு. சுவாமி பரிபூர்ணானந்த்ஜி இருந்தாரு. அவரு 6 வருஷத்துல நீ இந்த மந்திரங்கள்லாம் கத்துக்கோ, புரோகிதன் ஆயிடுவ, உன்னை நான் எங்கேயாவது அனுப்பி வைக்கிறேன்னாரு. அதாவது மொரீஷியஸ் இந்த மாதிரி 1-2 இடங்கள் சொன்னாரு, சிங்கப்பூர், மொரீஷியஸ் இந்த மாதிரி. அப்ப எனக்கு திடீர்னு தோணுச்சு, எல்லா விஷயத்திலயும் தோல்வி அடைஞ்சிட்டேன், இதுக்கப்புறமாவது இந்த மந்திரங்கள்லாம் கத்துக்கிட்டு பண்டிதனாகி ஒருவேளை வெளிநாட்டுக்கு போய் பண்டிதரா இருந்தா அங்க நம்ம அப்பா மாதிரி 150 ரூபா 200 ரூபா சம்பாதிக்க தேவையில்ல, தினமும் ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். சரி ஓகே அப்படின்னு நினைச்சு நான் ஒரு கிறுக்கனா வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் நடந்துச்சு சார். அதுக்கப்புறம் செய்பவன் முடிவெடுப்பவன் எல்லாமே கடவுள் தான். चले खूब तुरप की चाल लगा के रंगों का ताता, रचना के रचनाकार का खेला समझ नहीं आता. எந்த மாதிரியான விளையாட்டை உருவாக்குவார்னா, அங்கேயும் ரிஷிகேஷ்லயும் நான் சில மந்திரங்களை நான் கத்துக்கிட்டேன். அந்த டைம்ல என் கூட இருந்தவங்க, அவங்கள என் கிளாஸ்மேட்ஸ்ன்னு கூட சொல்லலாம், அவங்க என்னை விட ஒரு 7, 8, 9 வயசு சின்னவங்க. அப்ப நான் 21 வயசு வாலிபன் ஆயிட்டேன். 12, 13 எல்லாம் கடந்தாச்சு, எல்லா பக்கமும் இடி வாங்கி வந்தாச்சு. இப்போ 21 வயசுல பண்டிதர் ஆகணும்னு போயிருக்கேன். ஆனா என்னோட கிளாஸ்மேட்ஸுக்கெல்லாம் 13, 14 வயசு இருக்கும். அப்ப என்னோட மனசுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சு. என்னடா நாம இதை பண்றோமே, என்னது இது, நம்ம போற இடத்துல எல்லாம் தோல்வி அடைகிறோமே, இப்ப இந்த இடத்துலயும் என்ன சோதிக்கிறதுக்காக இவங்களெல்லாம் அனுப்பி வச்சிருக்கியா? இந்த மாதிரி யோசிக்கிறப்பதான் எல்லா பிரச்சனைகளும் ஒன்னு சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். அப்பதான் என்னையே நான் முடிச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு தோண வச்சது சார். நீங்க சரியாவே சொல்லல, கங்கையில குதிச்சுட்டீங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக. ஆமா, நான் தண்ணிக்குள்ள அப்படியே குதிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இயற்கையோட ஒரு அதிசயத்தால உயிரோட இப்ப உங்க முன்னாடி இருக்கேன். அதுவும் நான் இப்ப எப்படி இருக்கேன்னு நீங்களே பாக்குறீங்க, பெரியவங்களோட ஆசீர்வாதத்தாலையும். இதுதான் நடந்துச்சு.
சார் அப்புறம் இன்னொரு விஷயம் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. அது என்னன்னா, கடவுளே, நான் இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு இடத்துல நான் பிறந்து வந்திருக்கேன். ஆனா இங்க உணர்வே இல்லாத மனிதர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறமும் இங்க நம்ம நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கணும், மாறின மாதிரி இருக்கக்கூடாது. இங்க எல்லாரோட நாமளும் அதே போல இருக்கணும். அதாவது நீங்க எல்லாரும் யாரையாவது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்கிற பொதுவான கேள்வி ஒரு மிஷின் மாதிரி, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எந்த சம்பந்தமும் இருக்காது. இப்ப பாவம் நம்ம முன்னாடி இருக்கிறவன் நமக்கு நல்லா தெரிஞ்சவனா இருப்பான், இருந்தாலும் அவன் அந்த மிஷின் மாதிரியே மாறி ஆகணும். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்ல போனா அவன் ஏகப்பட்ட பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருப்பான். நிறைய தடவை இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவன் எப்படி ஒன்ன மாத்துறானோ அதே மாதிரி தான் நீ மாறி ஆகணும். இப்படிதான் ஒருத்தர் உருவாக்குவாங்க, அதே மாதிரிதான் நீ மாறணும். அப்படி எதுவுமே இல்ல. கால்வாய் செய்யப்படுகிறது, நதி உருவாகிறது. நம்ம எல்லாரும் ஒரு நதி மாதிரி, நம்ம எல்லாரும் ஒரு கடல் மாதிரி, நம்ம எல்லாரும் மலை மாதிரி, நம்ம எல்லாரும் இயற்கையானவங்க. ஆனா நம்மளோட பழக்க வழக்கங்கள் 90% போலியானவங்களா மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. இந்த மாதிரி ஆவல்களோட, இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு தெரியாம நிக்கிற மனநிலையோட என் மனசுல ஒரு நாள் இந்த மாதிரி தோணுச்சு. நான் ஏன் என் வாழ்க்கையை அழிச்சிக்க கூடாதுன்னு தோணுச்சு. கடவுளே, நான் ஒருவேளை தப்பான இடத்துலயோ இல்ல தப்பான நாட்டிலேயோ பிறந்திருக்கலாம். ஸோ குதிச்சிட்டேன். அப்போ பின்னாடி இருந்து யாரோ ஒரு சீனியர் குதிச்சு என் தலையை பிடிச்சு இழுத்து என்னை காப்பாத்திட்டாரு. நான் கொஞ்சம் பாதி மயக்கத்துல இருந்தேன். அவர் கேட்டாரு, உனக்கு நீச்சல் தெரியலன்னா நீ எதுக்காக குதிச்ச, சாக போனியான்னாரு. நான் அதுக்கு ஆமா சாக தான் போனேன்னு சொன்னேன். ஓங்கி பலார்னு ஒன்று விட்டாரு பலமா. அப்போ நான் ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் ரஜத் சார் ரூமை விட்டு வெளியிலேயே வரல. ஏன் வரலன்னா, கடவுளே நான் இங்கே கூட தோல்வி அடைஞ்சிட்டேன். கடவுளே, நான் எங்க கை வச்சாலும் என்ன பண்ணாலும் நான் தோல்வி அடைகிறேன். நான் தோல்வியாளங்கிறதுல பெருமையா இருக்கு. நான் தோல்விகளாலேயே உருவானவன். ஏன் கடவுளே, நான் எதுக்காக வாழ்றேன்னு எனக்கு புரியல. நான் எதுக்கு உயிரோட வாழ்றேன், எதுக்கு எனக்கு உயிர் கொடுத்தீங்க? அந்த நேரத்துல இந்த மாதிரி கேள்விகள்லாம் எனக்கு ஓடிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த கேள்விகளுக்கு கடவுள் எனக்கு எந்த மாதிரி பதில் கொடுத்திருக்காருன்னா, என்ன கேட்டா மூல கருத்துங்கிறது ரொம்ப சின்னதுதான், ஆனா விளக்கத்தை அந்த அளவுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப எனக்கு அந்த மூலமே ஞாபகம் வரல. உங்களை ரொம்ப பிடிச்சவர் என்கிட்ட ஒன்னு சொன்னாரு. அது அவர் கங்கை நீர்ல குதிக்கும் போது அங்க தண்ணி ரொம்ப கம்மியா இருந்திருக்கு, அதனால அவர் மும்பைக்கு போய் கடல்ல குதிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான் ரஜத் சார். மக்கள் மும்பைக்கு வந்து படத்துல பாடுறதுக்காக வருவாங்க, அல்லது பட உலகத்துல நுழையறதுக்காக வருவாங்க. என்ன அந்த கடவுள் அனுப்பி வச்சப்போ நான் வந்து என்னோட இந்த பில்லல் மாதிரியான பாடல்கள், அதோட வார்த்தைகள் கூட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அதே மாதிரி விஷயங்களும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொமான்ஸ் மாதிரியான பாடல்களுக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு நேச்சர் இருக்கும். நான் அந்த மாதிரி பாடல்களோட ஆல்பம் பண்ணலான்னு போனேன். ஆனா ஆரம்பத்துல நான் அந்த மாதிரி ஒரு பிடிவாதத்தோட போனேன். நான் எப்பவும் ஒரு கடற்கரை பக்கத்துல உக்காந்துட்டு இருப்பேன், ஜூஹூல. நான் அங்க போய் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், கடல் கடவுளே, எங்க அம்மா என்னை எப்பவும் மடியில படுக்க வைக்கல, நீங்க தயாரா இருங்க. இதுக்கப்புறம் நான் என்னுடைய கடைசி மூச்சை உங்க பாதங்கள்ல தான் விடுவேன், நீங்களே பாத்துக்கோங்க. ஒவ்வொரு தர போறப்பையும் நான் இதைத்தான் சொல்லுவேன். அதோட காத்து பலமா வீசுது, அதோட அந்த காத்தோட ஸ்பரிசம் இருக்கே, அதை நான் உணர்ந்து மனசுக்குள்ளறையே சிரிப்பேன். சரி, உங்களுக்கும் இந்த உணர்வு பிடிச்சிருக்கா? உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கா? கையில எதுவுமே இல்லைனாலும் இருக்கிற மாதிரி உணர்றது. காத்தையும் நான் இந்த மாதிரி உற்சாகப்படுத்தி அதை பைத்தியமாக்குறது. நான் ஏதோ பைத்தியக்கார மாதிரி எனக்கு தோணும். எனக்குள்ளரே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு வெறி, ஒரு தனித்தன்மை, இது இந்த உலகத்துல சில தனித்தன்மையானவங்க கிட்ட இருக்கும். உணர்வுள்ள சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். சிலர் வெறித்தனமான ஆசைகளோட வாழ்வாங்க. இது அந்த மாதிரி தான், அந்த மாதிரியான விஷயம்தான் இயற்கைக்கு ஏற்றதாக இருந்திருக்கும். அது கேட்டிருக்கோம். என்ன இவன் பிடிவாதமான பைத்தியக்காரனா இருக்கானே. முழு உலகமும் ஏதாவது ஒரு விஷயத்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. பணத்துக்கு பின்னாடி ஓடுது, பவருக்கு பின்னாடி ஓடுது. ஆனா யோசிச்சிருக்கீங்களா இந்த பணம் யாரு பின்னாடி ஓடுதுன்னு, இந்த பவர் யாரு பின்னாடி போகும்னு? ரஜத் சார், உங்க முன்னாடி இந்த அடியன் உட்கார்ந்திருக்கேன். அதாவது குழந்தைய பெத்தவங்க எப்படி அதை ஓட வச்சு எப்படியெல்லாம் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. இந்தப்பா, இதுதான் லாஸ்ட் வாய், சாப்பிட்டுரு. இங்க பாரு, விநாயகர் கூட சாப்பிட்டாரு, கிருஷ்ண பகவானும் சாப்பிட்டாரு, நீதான் சாப்பிடணும்னு பேராசை காட்டி ஊட்டுவாங்க. என்னோட கடவுள் என்ன அப்படிதான் பண்ணாரு. அதாவது என்னுடைய அப்பா அம்மா கடைசி நேரத்துல இப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனாங்க.
என்னன்னா, கண்ணா நீ வாழ்க்கையை வாழ்ற முறை இருக்கே, அதாவது உனக்குள்ள இருக்க தர்மத்தின் உணர்வு, நல்ல எண்ணத்தோட வாழணுங்கிற எண்ணம், இதெல்லாம் ஒரு நாள் நீ மறந்துடுவேன்னாங்க. இப்ப நான் அதெல்லாம் மறந்துட்டேன். சத்தியமா சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி தான். இங்க கொடுத்துட்டாருன்னு சொன்னீங்கல்ல, இப்ப இங்க எனக்கு குடுக்கறதுக்கு கூட டைம் இல்ல. கடவுள் எப்படியெல்லாம் பண்ணுவார்னா, அதாவது சில நேரங்கள்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதாவது சரி, அந்த கடவுள் எனக்கு எப்பேற்பட்ட வீடு கொடுத்தாருன்னா, இது வரைக்கும் சார் நான் அதுக்கு லாக் போட்டதே இல்ல. லாக் தேவையே இல்ல. இயற்கையின் அதிசயம். அந்த கடவுளோட அற்புதங்கள் சில நேரங்கள்ல இந்த மாதிரி கூட இருக்கும். பூஜை அறையை என்னைக்கும் பூட்டினதே இல்ல. அந்த மாதிரி ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. அங்க லாக் பண்ற கான்செப்டே இல்லங்கிறதா உண்மை. எல்லாம் அந்த கடவுளோட கருமை. ஆனா கடவுள் எங்கிருந்தாவது ஆரம்பிச்சு வச்சிருப்பாருல்ல. முதல்ல ஒரு 2 நாள் 10,000 ரூபாயில இருந்து சார் எனக்கு ஒரு ஜிங்கிள் ஃபர்ஸ்ட் அனுப்புனாரு. அந்த ஜிங்கிள பாட பஜனை வச்சாரு. பாட போய் ஜிங்கிள் பாட ஆரம்பிச்சிட்டீங்க. நான் ஆக்சுவலி கைலாஷா பாட போயிருந்தேன். என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, நீங்க என்ன பாட போறீங்க? கர்நாடிக் பாடுவீங்களா? நான் இல்லன்னு சொல்லுவேன். சினிமா பாட்டு பாட போறீங்களா? இல்ல. கசல் பாட போறீங்களா? இல்ல. அப்போ பஜனை பாடுவீங்களா? இல்ல. அப்ப என்னதான் பாடுவீங்க அப்படின்னு கோவமா கேட்பாங்க. நான் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்குவேன், அதாவது என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் இந்த இசையை ஏத்துக்குவாங்க. அந்த கடவுள் அவரே ஒரு முடிவெடுப்பாரு, நான் என்ன பாட்டு பாடணும்னு. அதுக்கப்புறம் உங்க எல்லாரோட மனசை தொட்டு உங்களுக்கு ஒருவேளை அது பிடிச்சதுன்னா அந்த ஆல்பத்துக்கு பேரு கைலாஷான்னு வைக்கலான் இருந்தோம். கைலாஷாங்கிறது சிவனோட ஒரு ஆசனம். என் கடவுள் சிவன் அமரும் இடம். கைலாசம்ங்கிறது ஒரு மலை. ஆனா என் கடவுள் அந்த உட்கார்ற இடம் இருக்குல்ல, தட் இஸ் கால்டு கைலாஷா. உலகத்திலேயே மிக உயர்ந்த தெய்வீகமான ஸ்தலம், தட் இஸ் கால்டு கைலாஷா. இப்ப நாங்க பாடுறது எல்லாமே தட் இஸ் கால்டு கைலாஷா. இப்படி நான் இந்த கைலாஷாவை பாடும்போது அதுல இந்த பைத்தியக்காரத்தனம், வெறி எல்லாமுமே அதுல இருந்தது. ஒரு நாள் ஜிங்கிள் பாடணும்னு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. ரஜித் சார் அவங்க கேட்டாங்க, கைலாஷ்கேர்? ஆமா, நான் தான் பேசுறேன். அப்ப பாத்தீங்கன்னா நான் அப்பதான் புது ஃபோன் வாங்கியிருந்தேன், அந்த மோட்டரோலா ஃபோன். ஒரு 4-5 கிலோல இருக்கும் அந்த ஃபோனு. அது ஆமா, அப்பெல்லாம் ஃபோன் ரொம்ப பெருசா இருக்கும். ஆமா, பெருசா இருக்கும், நீளமா இருக்கும். மண்டையில ஒரு அடி அடிச்சோன்னா அதை வச்சே நம்ம மயக்க நிலைக்கே கொண்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ஃபோன் அது. அப்போல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டு கால் கொடுக்கற மாதிரி இருக்கும். ஃபோனு பெருசா தான் இருக்கும், ஆனா அதுல இருந்து மிஸ்டு கால் தான் கொடுப்போம். அதுலயும் ரொம்ப தெளிவா, புத்திசாலித்தனமா. என்ன டெல்லிக்காரங்களாச்சே, இந்த புத்திசாலித்தனம்லாம் நிறைய கத்து வச்சிருந்தேன். அதாவது ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுக்கணும், அதுக்குள்ள அவங்க அதை எடுத்துடக்கூடாது. எடுத்துட்டாங்கன்னா அதுல 21 ரூபா போயிடும். ஸோ இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்பதான் அதுல ஒரு கால் வந்தது. அப்ப நான் பயந்துகிட்டே போன் எடுத்தேன். 21 ரூபா பிடிச்சிட போறாங்க, காசு வேற போயிடும். அப்போ நிறைய வேஸ்ட் கால்லாம் வரும். ஏன்னா டெல்லியில அந்த மாதிரி நிறைய போன் கால் வரும். என்னாச்சு, என்ன விஷயம், எங்கேயாவது பிரேக் அடிச்சுதா? இந்த மாதிரி 2-3 கால்ஸ் எப்பயாவது வந்துகிட்டே தான் இருக்கும். அப்பதான் கரெக்டா அந்த கால் வந்தது. ஜிங்கிள்ஸ்க்காக உங்களுக்கு நாங்க கால் பண்ணியிருக்கோம். அது மகாலட்சுமியில, அது ஒரு ஃபேமஸ் ஸ்டுடியோ, அங்க ஜிங்கிள் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சரி, நான் ஜிங்கிள் பாடுறேன்னு சொன்னேன். சரி, எனக்கு உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் எங்க வரணும், என்ன பண்ணணும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவசரத்துல நான் ஒரு டெல்லிக்காரங்கிறத அவசரத்துல அப்படியே காட்டிட்டேன். ஆனா சார், அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், இந்த ஜிங்கிள்ங்கிறது என்ன. அப்புறம் தான் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், சரி இந்த ஜிங்கிள்ன்றது என்ன மாதிரியான மியூசிக்கு? அதுதாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட், கமர்ஷியல்லாம் வரும்ல டிவில, ரேடியோல, அதுல வர்ற பாடல்கள் தான் அப்படின்னாங்க. அப்படின்னா அது பெரிய பாட்டா இல்ல நான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணுமான்னு கேட்டேன். இல்ல அது ஜஸ்ட் 40 செகண்ட்ஸ் அப்படின்னாங்க. என்னது 40 செகண்ட்ஸா? முதல் முறையா எனக்கு இது ஒட்டகத்து வாயில சின்ன ஜீரகம் போடுற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். இருந்தாலும் போனேன். முதல் ஜிங்கிள் நட்சத்திர டைமண்டோடது. ஸோ என்னை கூப்பிட்டாங்க, நானும் போனேன். சடனா எதுவும் கற்றுக் கொடுக்காம, மும்பையில் இருக்கவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு ரஜித் சார். அவங்க ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. அதுவும் எது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அறிமுகம் எதுவும் கிரியேட்டா தெரியற வரைக்கும் தான். அப்போ எல்லாரும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஹீ இஸ் த சிங்கர். ஓகே, யா, கோ இன்சைட். என்ன டப்பிங் ரூமுக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு சொல்றாங்க, யா, சிங். அப்போ எனக்கு திடீர்னு, எனக்கு இந்த மாதிரிலாம்
பதட்டம், டென்ஷன் இந்த மாதிரிலாம் எனக்கு இருந்ததே கிடையாது. எனக்கு இந்த நர்வஸ்லாம் என்னன்னு தெரியாது. அந்த அளவு அடிபட்டிருக்கேன் நானு. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமான உணர்வா இருந்தது. இது நர்வஸை விட ஒரு படி மேல இருந்தது. இப்ப என்ன நடக்க போகுது? அவங்க எதுவுமே கத்து கொடுக்கல, எதுவும் சொல்லல, பேக்ரவுண்ட் எதுவும் கொடுக்கல. அப்ப நான் திடீர்னு கடவுள் பேரை நினைச்சுக்கிட்டு நான் நேர ஆரம்பிச்சிட்டேன். தனதும் தனும் தனன தனதெரனா தனதும் தனும் தனன தனதெரனா தனதும் தனனும் தனனும் தனதெரனதும் தனனும். நான் இப்படி பாடினேன். அப்போ அவங்க திடீர்னு உள்ள இருந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து சொன்னாங்க, யா கம் அவுட். நான் என்ன நினைச்சேன்னா, இது ஒர்க் அவுட் ஆகல, ஏதோ கோளாரா பாடிட்டேன் போலன்னு நினைச்சேன். நான் கதவு திறந்துக்கிட்டு அப்படியே ஓடி போயிடலாம், அவங்க முன்னாடி போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். எம்பாரஸ்மெண்ட். அவங்களுக்கு தான் அந்த மாதிரி தோணும், எனக்கு தான் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் அந்த கட்டத்தெல்லாம் எப்போ தாண்டிட்டேன். அப்ப சார் நான் அந்த கதவை திறந்து டப்பிங் ரூம்ல இருந்து வெளியில வரேன். 2 பேர் வந்தாங்க. கம் கம். அவங்க என்ன உள்ள கூட்டிட்டு போனாங்க. நான் உள்ள போனதும் அங்க சீரியஸா உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப மாற ஆரம்பிச்சுது. வாவ் மேன், வாட் அ வாய்ஸ் மேன், ஓ மை காட், வாட் அ பர்சனாலிட்டி யூ ஆர், வாட்ஸ் யுவர் நேம். இந்த மாதிரி திடீர்னு எல்லாரும் லவுடா பேச ஆரம்பிச்சாங்க. நான் மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன திட்ட போறாங்க. இது உண்மைதானா? ஏன்னா நான் என் வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். அதனால நடக்கிற உண்மை எனக்கு பொய் மாதிரி தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, உங்க இன்வைஸை நீங்க அனுப்பிடுங்க. முதல் இன்வைஸ் 5000 ரூபாய். ஆனா அது இது வரைக்கும் கிடைக்கல. என்னோட ஜிங்கிள் பயணம் இப்படிதான் ஆரம்பிச்சது சார். அப்போ ஒரே ஒரு ஜிங்கிள்ல வேலை முடிஞ்சதா? அதுக்கப்புறமும் பாடினீங்களா? அப்புறம் ஒரு ஜிங்கிள்க்கு அப்புறம் எனக்கு நிறைய ஜிங்கிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஒரு ஜிங்கிள் அது எப்படி ஆச்சுன்னா, அது விதின் த இண்டஸ்ட்ரி கிரியேட்டிவ் ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க. யா திஸ் இஸ் எ நியூ வாய்ஸ் மேன், சம்திங் வெரி ஃப்ரெஷ், சம்திங் வெரி ரா, ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேன், ஆன் த ஃபீல் மேன், அண்ட் செக் திஸ் அவுட். இந்த மாதிரிலாம் நடந்தது. எல்லாரும் என்ன இங்கிலீஷ்ல பாராட்ட ஆரம்பிக்கும் போது நான் அமைதியா இப்படி சிம்பிளா உட்காந்துருப்பேன். இங்கிலீஷ்ல பாராட்ட ஆரம்பிச்சதும் இன்வைஸ்ல 5லிருந்து 8 ஆச்சு. இன்வைஸை மாத்திட்டேன். நான் 8000 ரூபாயா மாத்தின இன்வைஸ் எனக்கு கிடைச்சது. முதல் செக் 5000 ரூபாய் கிடைக்கல, ஆனா இப்ப 8000 ரூபாய் கிடைச்சது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு ஜிங்கிள் வந்தது. அது மட்டும் இல்ல, நல்ல நல்ல பிராண்ட்ஸ் வேற. அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சது. டிவியில வர ஆரம்பிச்சதும் எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் தெரியுதுல்ல, நான் உன் குரலை கேட்டேன், அப்படி பார்த்தா நீ சாதிச்சிட்டேன்னு தான் சொல்லணும், உனக்கு மும்பைலலாம் வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த டைம்ல தான் ஒரு 8-9 மாசம் பிஜில நான் தங்குற மாதிரி இருந்தது. அது வரைக்கும் எனக்கு பிஜினாலே என்னன்னு தெரியாது. அதுக்கு அப்புறமா தான் எனக்கு அதோட ஃபுல் ஃபார்ம் தெரிய வந்தது. பேயிங் கெஸ்ட். என்னடா அது ஒரு வித்தியாசமான சிட்டியா இருக்கு, கெஸ்ட்னு சொல்றாங்க, பேயிங்னு சொல்றாங்க. இப்படி இது போலலாம் நடந்தது. 8-9 மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஜிங்கிள் எனக்கு பாம்பே டையிங் கிடைச்சது. அங்க அதிகமான ஆங்கிலத்துல என்ன பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் நேரா 20000 ரூபாய் இன்வைஸ், கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு, கடவுளே கடவுளே கடவுளே, நான் அப்படியே 20,000 எழுதிட்டேன். எனக்கு அதுவும் கிடைச்சிருச்சு. அந்த 20,000 கிடைச்சதுக்கு அப்புறம் நான் 1 BHK ரெண்ட்டுக்கு போயிட்டேன் சார். அங்கிருந்து என்னுடைய வாழ்க்கை. படத்துல உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் பிரேக் கொடுத்தாங்க? யாரெல்லாம் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க என்னோட ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஜிங்கிள் உலகத்தை சேர்ந்தவங்க ஒரு நாள் என்ன கேட்டாங்க, கைலாஷ் கேர், ஐ எம் விஷால் அண்ட் ஐ வாண்ட் டு கால் யூ ஃபார் அ ஃபிலிம் சாங் அப்படின்னு சொன்னாரு. நான் விஷால் பரத்வாஜ்ன்ற பேரை நான் கேள்விப்பட்டிருந்தேன். பரவாயில்லையே, அவரெல்லாம் நம்மளை கூப்பிடுறாரே, அவரோட வேலை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீங்க விஷால் பரத்வாஜ் பேசுறீங்களான்னு கேட்டேன். இல்ல, நான் விஷால் சேகர் அந்த டீம்ல இருந்து பேசுறேன், நாங்க 2 பேர் இருக்கோம், நான் விஷால் பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் இப்பதான் ஒரு படத்துல மியூசிக் பண்ணிருக்கேன், பியார் மே கபி கபி. we are also starting and we want you to sing our songன்னு சொன்னாரு. அதுக்கு நான் சரிங்க நான் பாடுறேன்னு சொன்னேன். அதுக்கு அவரு யூ கம் லெட்ஸ் ட்ரை யுவர் வாய்ஸ்ன்னாரு. அப்ப நான் ட்ரையலுக்கு போனேன் சார். போனதும் அங்க சிடியில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாரு. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னாரு. இதை நாங்க உங்க வாய்ஸ்ல பண்ணணும்னு சொன்னாரு. அவரு எனக்கு ஃபோன் பண்ணாரு, பிரதர்
உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்றீங்க? என் வாயில உடனே வந்துருச்சு 50,000. அவரு உடனே சொன்னாரு, டூட் 50,000 you are asking that much? You know, A-list singers don't even charge more than 10. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சரி அப்ப அதே கொடுத்துருங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. அந்த பாட்டு வந்து அல்லா கே பந்தே சார். அந்த அல்லா கே பந்தே ரெக்கார்ட் செய்யப்பட்டதும் அது எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சாங்க. அது ரிலீஸ் கூட ஆகல. அதாவது 2 ரெக்கார்டிங் கம்பெனில என்னுடைய வாய்ஸை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கிருந்து எனக்கு கால் வந்தது, கைலாஷ்கர் உங்க ஆல்பத்தை வெளியிட நாங்க ரெடியா இருக்கோம்னாங்க. அதாவது பரமசிவனை பூஜிக்கிறவரு முதல்ல அல்லா பாட்டை பாட வேண்டியதாயிடுச்சுல்ல? அதுதான் சார். அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டை கடவுள் உருவாக்குவாரு. அதனாலதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதாவது என்னுடைய கடவுள் பல்வேறு ரூபங்களே என் முன்னாடி தோன்றுவார். சோ இதுதான் நடந்தது. அவர் எனக்கு பாட்டும் கொடுத்தாரு, கூடவே அல்லா பாட்டும் கொடுத்தாரு. அப்புறம் அது ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் யார் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க மூளைய சுழல வச்சு அவங்க கிட்ட, இதோ என்னுடைய குழந்தை ரெடி ஆயிட்டு இருக்கான், நீங்க போய் அவன் ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னாரு. அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆனப்போ ஆல்பம்ல முதல் பாட்டு வந்து தேரி திவானி இருந்தது. ஆனா அல்லா கே பந்தேயும் அதோட சேர்த்து அவங்க அதுல ஒரு வெர்ஷனை போட்டாங்க. அதை நாங்க அன்பிளக்டுன்னு சொல்லுவோம். அதையும் நீங்க கைலாஷ் ஆல்பம்ல கேட்டிருப்பீங்க. சோ இப்படிதான் ஆரம்பிச்சது சார். தெரி திவானிங்கிற முதல் பாட்டு உட்கார்ந்த இடத்துலயே தானா உருவாயிடுச்ச? அதாவது என்ன நடந்ததுன்னா, டெல்லியில என்னுடைய ஃபர்ஸ்ட் கான்சர்ட் நடந்தது. அல்லா கே பந்தே பிரபலமானதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் அடையாளம் கிடைக்க ஆரம்பிச்சது. சில அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ரஜித் சார் கொஞ்சம் கொஞ்சமா பேப்பர்லாம் கூட உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வரைக்கும் என் பேர் போய் சேர்ந்தது. என் பேரெல்லாம் பேப்பர்ல வந்தது. அதுல நியூ சென்சேஷன்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. புது புது வேர்ட்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் என்னோட பயணம் சின்னதா தொடங்குச்சு. கடவுள் என்ன கொஞ்சமா பிஸி ஆக்குனாரு. முதல் கான்சர்ட் கிடைச்சது. முதல் கான்சர்ட்லயே பாத்தீங்கன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட சங்கமம், ஹன்ஸ் துவனி தியேட்டர், பிரகதி மைதானத்துல. அங்க 4 பேண்டு. அந்த டைம்ல கைலாஷா பேண்டெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் அப்போ அல்லா கே பந்தேங்கிற ஒரு பழைய பாட்டு, மற்றபடி நான் ஒரு தேசிய பாடல், அப்புறம் ரங்தினி, இந்த மாதிரி சினிமா பாடல்கள் ஆல்ரெடி ரெக்கார்டா இருந்தது. வெளியில வரல, ரிலீஸ் ஆகல. ஆனா நான் பிஸியாக ஆரம்பிச்சிட்டேன். இது என்னுடைய முதல் கான்சர்ட், எல்லைக்கு அப்பாற்பட்ட சங்கமம். எனக்கு கிடைச்சது வந்து ராஹத் ஃபத்தே அலி, பக்கத்து நாட்டோடது. அப்புறம் ஃபியூசோன் ஷப்கத் அமானத் அலி அவரோட பேண்ட், அப்புறம் இந்தியன் ஓஷன், இந்தியன் பேண்ட், அப்புறம் ஒரு கைலாஷ்கர் ஏன் குரூப்போட. இப்படி முதல்லயே கடவுள் இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்திட்டாரு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருந்தது. ஆனா கடவுள் என் தொண்டையில உக்காந்துட்டாருன்னா எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னா அதை நம்ம அதிசயம்னு சொல்லுவோம், அற்புதம்னு சொல்லுவோம், மிராக்கிள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, मेरी मैं खा गई जब से तू आ गई, बस बचा हूँ कोरा, हे बावली हे गोरा, हो दिन ब दिन अब तेरे बिन सांसें कटती हैं गिन गिन, तेरी धुन में रहता हूँ गुनगुना के तक दिन, है मेरा इश्क अनोखा है री, बस जताना नहीं आता, हाँ बताना नहीं आता, है मेरा इश्क अनोखा है री. என் கடவுள் என் மேல இப்படியெல்லாம் அன்பை பொழிவாரு. அது எப்படின்னே தெரியாது. என்ன பண்றாரு, எங்க உட்காந்து பண்றாரு, எப்படி பண்றாரு, அப்படிதான் நடந்தது. இந்த முதல் கான்சர்ட் உங்க கைலாஷ்கர் உக்காந்து பாடிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே சைஸ்ல உக்காந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் உக்காந்து இருக்கேன் கையில ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு. அப்புறம் என் கூட வந்த நண்பர்கள்லாம், என் நண்பர்கள் நரேஷ் பரேஷ்லாம் அவங்க நிக்கிறாங்க. அதோட மத்த கூட இருந்த மியூசிஷியன்ஸ் எல்லாமே நின்றுகிட்டு தான் இருந்தாங்க. நான் எப்பெல்லாம் அவங்களோட ஐ கான்டாக்டுக்கு போவேனோ நான் உக்காந்துக்கிட்டு இப்படிதான் அவங்கள பார்ப்பேன்.
திடீர்னு அந்த கடவுளோட விளையாட்டு எப்படி மாறுச்சுன்னா, பைத்தியக்காரர்களுக்குள்ள கடவுள் இருப்பாரு. கண்ணில்லாத ஈய ராமர் ஓட்டுவாராம். குட்டி பசு தூய்மையான பாலை குடிக்குமா. இதெல்லாம் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள், பெரியவங்க சொல்ற பழமொழிகள். இப்படி என்னோட குரலுக்குள்ள அந்த கடவுள் உக்காந்துட்டாரு. அப்புறம் நான் இந்த உலகத்துக்கு எதுவுமே சொல்லாமலே ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சேன். प्रीत की लत मोहे ऐसी लागी, हो गई मैं मतवारी, बल बल जाऊं अपने पिया को जाऊं वारी वारी, अरे एरी सखी मैं कासे कहूं मेरे हृदय उठे उड़ारी, और प्रेम पियाला भर भर पीऊं हारी मैं दिल हारी, तेरे नाम से जी लूं तेरे नाम से मर जाऊं, तेरी जान के सदके में कुछ ऐसा कर जाऊं. இந்த மாதிரியான பாட்டு என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அதோட பைத்திய மாதிரி எதை பத்தியும் பயப்படாம, அதாவது சார் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா அதை பயந்து பயந்தே பண்ண வேண்டியதா இருக்கும். அது கன்ஃபியூஸ்டாவே இருக்கும். இந்த இன்டெலெக்ட் ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த எம்பிஏ ஆளுங்கெல்லாம், அவங்க கன்ஃபியூஸ்டாவே இருப்பாங்க. ஆனா எங்கள மாதிரி எம்பிஏ படிக்காதவங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பயமுமே இருக்காது. तूने क्या कर डाला मर गई मैं मिट गई मैं. இத பாடினதும் கடவுள் நான் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டாரு. நான் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி திடீர்னு கடவுள் சொல்றாரு, हो जी हाँ हाँ जी, ये हो जी हाँ हाँ जी. அங்க fill in the blank-ஆ இருந்தது. இது எந்த ஒரு டெக்னிக்கும் இல்ல. ஆனா இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பாடகர்கள் என் பாட்டை பாட ட்ரை பண்ணும்போது அந்த ஓஹோஞ்சி ஆஹாஞ்சிய தனியா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இது வந்து fill in the blanks-ஆ இருந்ததுங்க சார். तो तूने क्या कर डाला मर गई मैं मिट गई मैं, हो जी हाँ हाँ जी, हो गई मैं तेरी दीवानी तेरी दीवानी. இந்த பாட்டு முடிஞ்சதும் நான் அப்படியே கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அப்போ ஆடியன்ஸ் வேற லைவ்ல இருக்காங்க. நான் இன்ப்ராம்ப்ட்ல பாடிக்கிட்டு இருக்கேன். ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்க, டெல்லிக்காரங்க. ஏன்னா அவங்க உங்கள மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க. ஸோ நல்ல விதமா எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்படியெல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. என்னோட பண்டிட்ஜி அந்த ஓட்டத்துல, அந்த ஆடியன்ஸ், அப்புறம் என் கடவுள் என் தலைமையில தன்னுடைய கரங்களை வச்சாரு. இப்படி நடந்தது. அப்புறம் இந்த பாட்டு உண்மைதானா? நீங்க பண்ண முதல் ஆல்பம், அதுல நீங்க ரிஷிகேஷ்ல இருந்தப்போ ஆர்த்திக்காக பாடின பாட்டையெல்லாம் இதுல திணிச்சிட்டீங்களா? ஆமா சார். ஏன்னா அதுல சில பாடல்கள் தான் நான் வந்து அதுல இருந்து சில பாடல்களை நான் டெமோவா எடுத்துட்டு போனேன். அந்த டெமோல என்னோட எல்லா பாடல்களும் ரிஜெக்ட் ஆகி வந்தது. அதாவது ரிஜெக்ட் ஆன பாடல்கள்ல ஒரு பாட்டு வந்து, दौलत शोहरत क्या करनी तेरे प्यार का सहारा काफी है, ये महल अटारी नहीं चाहिए तेरे दिल में गुजारा काफी है. ஸோ இந்த பாட்டை நான் அந்த டைம்ல இம்பல்சிவா ரிலீஸ் பண்ணிட்டேன், சின்ன ரெக்கார்டிங்கோட சேர்த்து. அது இப்ப பயங்கர வைரல் ஆயிடுச்சு, ஃபீவர் மாதிரி. ரீல் ரீல் ரீல், அது ஆங்கிலத்துல வைரல்னு சொல்லுவாங்க. எது ரிஜெக்ட் ஆச்சோ இப்ப அதுதான் வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் நடந்ததுனால தான் நான் அதை அதுல சேர்த்தேன். கடவுளுடைய அருளால உங்களுக்கு நடந்த விஷயங்களை சொன்னீங்க. பப்ளிக் யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்களான்னு பார்க்கலாம். யாராவது ஒரு கேள்வி கேட்கறதா இருந்தா கேட்கலாம். நீங்க பிரபலமான சிவபக்தர்னே எங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்க சனாதர். அப்படி இருந்தும் உங்க பாட்டோட வரிகள் எல்லாம் அல்லா சுபான் அல்லா இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்கு. இது உங்களுக்கு விசித்திரமா இல்லையா சார்? இந்த இயற்கையில எதெல்லாம் விசித்திரமா இருக்கோ அதுதான் அந்த கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். மத்ததெல்லாம் சிந்தனையோட விளையாடுற விளையாட்டு. நம்ம எல்லாரும் மனசுல தந்திரம் பண்ற விளையாட்டை தான் விளையாடிட்டு இருக்கோம். யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்ப நீங்க அல்லாவையோ கடவுளையோவா தேடுவீங்க? டாக்டர் எங்க இருக்காருன்னு முதல்ல டாக்டர் தானே தேடுவீங்க. அந்த டாக்டர் முகமது இஸ்மாயிலா இருக்கலாம், அல்லது டாக்டர் சமீர் சௌராசியாவா இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. முதல்ல நமக்கு டாக்டர் வேணும். அப்ப அல்லாவாகட்டும் ஈஸ்வரனா இருந்தாலும் ஒரே உருவம் தான். கடவுள் ஒரே உருவத்துல தான் தெரிவாரு. हेरी सखी मंगल गाओरी, धरती अंबर सजाओरी, उतरेगी आज मेरे पी की सवारी, आरी कोई काजल लावोरी, मोहे काला टीका लगावोरी, उनकी छब से दिखूं मैं तो प्यारी, लक्ष्मी जीवारो नजर उतारो, आज मेरे पिया घर आवेंगे, आज मेरे
पिया घर आवें